அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கிராம நிர்வாக அலுவலரின் மரணத்தில் தொடர்புடையவராக கூறப்படும் கிராம நிர்வாக உதவியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கணக்கம்பாளையம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தவர் கருப்புசாமி. கடந்த 22ஆம் தேதி தன் சொந்த ஊரான குளநாயக்கன்பட்டியில் மாத்திரைகளை உண்டு தற்கொலைக்கு முயன்ற அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதற்கிடையே தற்கொலைக்கு முன் அவர் எழுதிய கடிதத்தில் தனது மரணத்திற்கு கிராம நிர்வாக உதவியாளர் சித்ரா என்பவரும் தனியார் பத்திரிகை ஆசிரியர் மணியன் என்பவரும் தான் காரணம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கருப்புசாமியின் உறவினர்கள் உடுமலை கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணனிடம் மனு வழங்கியிருந்தனர். தொடர்ந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் 40க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கிராம நிர்வாக உதவியாளர் சித்ரா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றுள்ளனர். இதற்கிடையே சித்ரா தலைமறைவாகி உள்ளதால் பணியிட நீக்கம் தொடர்பான ஆணை அவரது வீட்டின் சுவற்றில் வருவாய்த்துறையினரால் ஒட்டப்பட்டுள்ளது. அதோடு விசாரணைக்காக அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.